செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே, வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வு சாவு நல்ல தூரம் பிரிக்கவே முடியாது, வாழ்வு சாவு நல்ல தூரம் பிரிக்கவே முடியாது. நல்லவன். இந்த விசேஷித்த ஆராதனையிலும் வந்திருக்கிற எல்லாரையும் நினைத்து சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு திரும்பவும் இன்னொரு ஆராதனையில அதே ஊழியருடைய வார்த்தையை கேட்டு வந்ததை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். எல்லா ஆராதனைகளிலும் இது ஒரு விசேஷமான ஆராதனை. கர்த்தருடைய பந்தி ஆராதனை எவ்வளவு முக்கியமோ அதே போல ஞானஸ்நான ஆராதனை என்பது முக்கியமானது. இந்த ஆராதனையில தேவ சபையே கூடி வந்திருக்கிறது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பித்தார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து காட்டினார். எல்லாவற்றுக்கும் அவர் மாதிரியை காண்பித்தார். ஞான ஸ்நானமே எடுக்க வேண்டாம் என்று யாராயிலும் சொல்லுவார்கள் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே சொல்ல முடியும். ஏனென்றால் அவருக்கு பாவ சரீரம் அளிக்க வேண்டியதில்லை, ஜீவனோடு எழும்ப வேண்டிய புதிய மனுஷன் எழும்ப வேண்டியதில்லை. அவர் பாவமற்றவராய் வாழ்ந்தவர். எனவே பிதாவோடு அவருக்கு ஒரு உடன்படிக்கை தேவையில்லை. ஏற்கனவே பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பின்ன ஏன் அவர் தண்ணீரில் மூழ்கி யோவானிடத்தில் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்? இவ்விதமாக எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். அவர் மாத்திரை எடுக்கலன்னு சொல்லியிருந்தா தன்னை நீதிமான் என்று சொல்லுகிற எவருமே எடுக்க மாட்டார்கள். பூமியில் ஒருவர் பாவம் செய்யாமல் வாழ்ந்த அவரே தன்னை அந்த தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு யோவான் சொல்லுகிறான், ஐயா, நான் உம்மிடத்திலிருந்து பெற நீர் என்னிடத்தில் கேட்கிறது என்ன? இல்லை, இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு. It was heaven planned. அது பரலோகம் திட்டமிட்ட ஒன்று ஞானஸ்நானம் என்பது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது ஒரு புறா ஒன்று, புறாவை போல பரிசுத்த ஆவியானவர். It was not a dove. ஒரு புறா வந்து உட்கார்ந்துட்டு நினைக்காதுங்க, நம்ம எல்லாம் படம் பார்க்கும் போது அப்படிதான் இருக்கும். ஒரு புறா தான் வந்திருக்கும். நமக்கு ஒரு புறா வரலையே, நமக்கு ஒரு புறா, அந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குகிறார். பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது, இவன் நேசகுமாரன், இவள் பிரியமா இருக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறவர்களை அவர் நேசகுமாரன் என்று சொல்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த அருமையான 3 சகோதரர்கள் இந்த நாளிலும் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விவரம் வந்து குழந்தைகளை நம்ம முக்கல, குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல. சில நினைப்பாங்க, இந்த குழந்தைங்களுக்கு போய் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, விரல வாயில வைங்க, கடிப்பானடா இல்லையான்னு தெரியும். குழந்தைங்க இல்லைங்க, இவங்க குழந்தைகள் அல்ல, எல்லாம் தெரிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், எல்லாம் பாவம் என்னன்னு தெரிஞ்ச அப்புறம்தான் இனி ஆண்டவருக்காக வாழலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பாவத்தை தெரியாமல் அல்ல, பாவத்தை தெரியாமல் அல்ல. முன்பு 30 வயதில் தெரிந்த பாவங்கள் இன்னைக்கு 15 வயதுக்கு முன்னாலேயே தெரிந்து விடுகிறது. எனவே பாவம் இன்னதென்று அறிந்த பின்பாகத்தான் இவர்கள் பரிசுத்த வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இவ்விதமாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் இன்னும் அநேகர் கர்த்தருடைய வருகை மட்டும் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் வேத வசனத்தை வினோ அவர்கள் வாசிக்கும்படியாக மத்தேயு 3 அதிகாரம் 13 to 17 வசனங்கள்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலியாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்று கேட்டார். ஞானஸ்நானம் எடுக்க வந்தவர்களை பார்க்கிறார். அவர் சொன்னார், கோடாரியானது இப்பொழுது மரத்தின் வேர்கள் வைக்கப்படுகிறது என்றார். ஏன்? இனி நீ கனி கொடுப்பது எதிர்பார்க்கப்படுகிறது, கிறிஸ்துவுக்காக வாழுவது எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே ஞானஸ்நானம் பெற்று நிற்கிறவர்களிடத்திலும் நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது கனி உள்ள ஜீவியம். ஏதோ கல்யாணத்திற்காக ஞானஸ்நானம் அல்ல. இங்க யாருக்கும் பொண்ணு பார்க்கல, 3 பேருக்கும். யாராவது பொண்ணு பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து கேட்டாங்கன்னு இல்லை, 3 பேருக்கும் இதுவரை அவங்க வீட்டுல யாரும் பொண்ணு, அதுக்கு இன்னும் காலம் இருக்கு, சரியா? அதுக்கெல்லாம் காலம் இருக்கு. அதற்காக இவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் அல்ல. தங்களுடைய நல்ல வாலிப வயதில் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிற நல்ல சகோதரர்கள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபித்து விட்டு தண்ணீருக்குள் நாம் இறங்குவோம். ஞானஸ்நானம் கொடுக்கும் போது பாடல்கள் பாடி தேவனை துதித்துக் கொண்டு இருங்கள். பார்க்க முடிந்தவர்கள் அதை சுற்றி என்ன செய்யலாம், வந்து நின்று பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஒரு மகிழ்ச்சியான வேளைக்காக நன்றி. எங்க வீட்டில் இருக்கிற விருந்தை விட உங்களுடைய வீட்டில் இருக்கிற இந்த ஆராதனை எங்களுக்கு மிக விசேஷமானதப்பா. கர்த்தாவே, இப்படிப்பட்ட நல்ல வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக எழும்புவது எத்தனை நல்லவர். இந்த உலகத்தோடு ஆடி பாடி குடித்து வெறித்து பாவத்திலும் மோசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள் இருக்கும்போது இவர்களும் பக்கம் திரும்புகிறதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை, தங்களை அர்ப்பணிக்கிறதற்காக ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். தங்கள் பாவ மனுஷனை அடக்கம் செய்யவும் புதி மனுஷனை தரித்துக் கொள்ளவுமே இந்த ஒப்பனையான ஞானஸ்நானத்தை பெறுகிறார்கள். உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அனிஷாகிய நீ ஆண்டவராகிய இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னித்தார் என்கிற நிச்சயம் உனக்குள் இருக்கிறதா? இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் உன் ஜீவன் பிரிவதோ அல்லது அவருடைய வருகையினால் வருவதோ அதுவரைக்கும் இயேசுவுக்காக வாழ உன்னை அர்ப்பணிக்கிறாயா? உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவார். பெல்பின் ராஜாகிய நீ ஆண்டவராகிய இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? உன் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து அவர் மன்னித்தார் என்கிற நிச்சயத்தை பெற்றாயா? உன்னுடைய கடைசி நாள் வரை அல்லது அவருடைய வருகை வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழுவேன் என்று உன்னை அர்ப்பணிக்கிறாயா? அப்படி என்றால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை பெறுவாய். ஜோயல் டேவிட் ஆகிய நீ ஆண்டவராகிய இயேசுவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? உன்னுடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றாயா? இயேசு கிறிஸ்து வருகை வரை
அல்லது உன்னுடைய மரணம் வரை இயேசு ஒருவருக்காகவே வாழுவேன் என்று உன்னை அர்ப்பணிக்கிறாயா? அப்படி என்றால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை பெறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பரலோகம் சந்தோஷப்படும்படியாக இந்த பாகோடு சபையிலே இந்த ஆராதனை கத்த தந்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துரலா ஷபாலா ரகலா துரலா ரகபாலா ரகலா துரலா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீதி நிறைவேற்றப்படுகிறது, சத்தியம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். வருகை தாமதிக்குமான இதே இடத்துல இன்னும் அநேகர் உம்மோடு உடன்படிக்கை செய்வார்களாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்று விசேஷமாக ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.